ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி விஷு ப்ளஸ் ஹாப்பி தமிழ் நியூ இயர் வாழ்த்துக்கள். பிலேட்டட் வாழ்த்துக்கள். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்துட்டு மண்டே எபிசோட் போட முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் வந்துட்டு நான் நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்துட்டேன், என்னோட ஊருக்கு மதுரைக்கு. ஸோ செலிப்ரேஷனுக்காக, விஷு ப்ளஸ் தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக. ஸோ நான் என்னென்னா சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைக் எப்படின்னா, நான் வந்துட்டு சாட்டர்டே கிளம்புனேன்னா அங்கேருந்து சென்னையிலேருந்து. ஸோ வந்துன்னா இங்கே நான் சாட்டர்டே நைட்டு மதுரைக்கு ரீச் ஆனேன். நான் என்ன நினச்சிட்டேன்னா, மண்டே வந்துட்டு சாட்டர்டே நினச்சிட்டேன். ஸோ சண்டே வந்துட்டு இது நினச்சிட்டேன், லைக் சாட்டர்டே நினச்சிட்டேன், மண்டே வந்துட்டு சண்டே நினச்சிட்டேன். ஸோ தான் என்னாச்சுன்னா, நான் எபிசோட் யோசிக்கல. நான் அப்புறம் நைட்டு யோசிக்கிறேன், போஸ்ட் பண்ணுற அந்த 9 o'clock போல் என்னமோ மிஸ் ஆகுது இன்னைக்கு, நம்ம ஏன் இதை மிஸ் பண்ணோம், என்னமோ மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஐயோ இன்னைக்கு பாட்காஸ்ட் எபிசோட் போஸ்ட் பண்ண மறந்துட்டோமே அப்படின்னு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ இன்னைக்கு மண்டே, நம்ம ஆஃபீஸ் போயிருந்தா கூட வேலை டைம் ஞாபகம் இருக்கும். வீட்டில் இருக்கிறனால எல்லா டேயும் ஒரே மாதிரி போகிறனால எனக்கு சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐம் ஸோ சாரி ஃபார் தட். ஸோ ஆனாலும் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். லைக் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ எல்லாருக்கும் செலிப்ரேஷன் நல்லபடியாக போயிருக்கோம், உங்களோட வீக்கெண்ட்ஸும் நல்லபடியாக போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஐ ஹோப் ஸோ எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. இந்த டாபிக் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக வந்துட்டு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். லைக் என்னன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம ஃபேமிலி அண்ட் பார்ட்னரை தவிர்த்து இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லிட்டேன் ஃபேமிலி அண்ட் பார்ட்னர் தவிர்த்து அப்படின்னு. ஸோ சிப்ளிங்ஸாக நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. பிகாஸ் அவங்களும் ஃபேமிலிக்குள்ளே வந்துடுவாங்க இல்லையா. ஸோ அதையும் தாண்டி ஒரு புனிதமானது அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இது இல்லாமல் லைஃப்பில் இருக்க முடியாது. யார் அட்லீஸ்ட் ஒருத்தராவது கூட இருப்பாங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நேமில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் பேச போகிறோம். சடனாக ஏன் இந்த டாபிக் எனக்கு பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா, எனக்கு என்ன டாபிக் பேசணும்னு தெரில. நிறையா சர்ச் பண்ணி வச்சிருந்தேன். லைக் எல்லாமே கொஞ்சம் டார்க் டாப்பிக்காக இருந்தது. நான் வந்துட்டு நிறையா மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை பேசணும் ஆசைப்பட்டேன். ஸோ ஆனால் அது ரொம்ப டார்க்காக போயிடுமே அப்படின்றதுக்காக தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பேசலாம் அண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டாப்பிக்காக இருக்கும் இந்த ஒரு கண்டெம்பரரி வேர்ல்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் ஒர்க் பண்ணி கேட்கலாம். அதுக்கு மேலே கேட்டு இருக்கிறது உங்களோட பில்லோ தாட்ஸ். நான் உங்கள் ஆதித்யா. ஸோ இன்னைக்கு டாபிக் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தானே. ஸோ வந்து நான் ஜென்ரலாக தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் காலங்காலமாக ஹிஸ்டரியில தான் நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்யூனான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஃப்ரெண்ட்ஷிப். லைக் எப்படின்னா, அது வந்துட்டு எப்போனாலும் ரைஸ் ஆகலாம். அது உங்கள் ஸ்கூல் டைமில் இருக்கலாம், இல்லை காலேஜ் டைமில் இருக்கலாம், ஆஃபீஸ் டைமில் இருக்கலாம், மேபி ஆஃப்டர் மேரேஜ் வீக்கிற பார்ட்னராக கூட இருக்கலாம். ஸோ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் யாரு கூடனாலும் வரல. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, லைக் உங்கள் அம்மா அப்பா யாரு கூடனாலும் உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கலாம். இன்கேஸ் அதையும் தாண்டி வெளியே ஒரு அவுட் சைடர் பர்சன், லைக் ஒரு தேர்ட் பர்சன் வந்துட்டு உங்க கூட க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப். லைக் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வந்து காசு ஆகுது, எப்படி வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க சிமிலாரிட்டி. ஸோ உங்கள் 2 பேத்துக்குமான சிமிலாரிட்டிஸ் அதிகமாக இருக்கும். லைக் வந்துட்டு சேம் இன்ட்ரெஸ்ட்டை ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சைக்காலஜி சொல்லுது, நான் சொல்லதுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி. லைக் வந்துட்டு நீங்கள் ஒரே க்ளோஸ் ஒரு ஏரியாவில் வந்துட்டு இருக்கலாம், ஒன்றா ஒரு பக்கத்தில் நியர்பையில் இருக்கலாம், நெய்பர்ஹுட்டாக இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், இல்லை உங்கள் கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், உங்கள் கூட உட்கார பெஞ்ச் ஷேர் பண்ணுற ஃப்ரெண்டாக இருக்கலாம். எனிதிங் குட் பி, எனி ஒன் குட் பி, என்னவானும் இருக்கலாம். ஸோ வந்துட்டு அந்த மாதிரினாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எமோஷனல் பாண்ட். ஸோ அந்த எமோஷனல் பாண்ட் அப்படின்றது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லாவே இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எமோஷனல் பாண்டுனாலையும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி 2 பேரும் லைஃப்பில் ஷேர் பண்ணிக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து 2 பேருக்கும் சேம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். லைக் வந்து நீங்கள் ஒரு அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கலாம், அவங்க அதே சேமை கூட அவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்லையும் 2 பேரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மேட்ச் ஆகிற நேரத்துலையும் ஃப்ரெண்ட்ஷிப் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு காமன் ஃபேக்ட்டுங்க. இதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் எப்படினாலும் ரைஸ் ஆகலாம். லைக் வந்துட்டு நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்போ ஆயிருக்கும் உங்களுக்கு, சில பேர் காலேஜில் இருக்கும், சில பேருக்கு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உங்களோட ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃப் மூலமாக ஃப்ரெண்ட்ஸோ, இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையோ, நீங்கள் ஜிங்கு போகிற பிளேஸ்லையோ, எனிதிங் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணியிருப்பீங்க. பட் என்னன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம யாரை பார்த்தாலும் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது பெரிய 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 முட்டாள்தனங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். பிகாஸ் வந்துட்டு லைஃப்பில் ஃப்ரெண்டுன்றதுக்கு வந்துட்டு அந்த ஸ்டேஜை தொடுறதுக்காக நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது. லைக் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே ஒரு கிட்டத்தட்ட 7 levels ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்குமே எனக்குமே இந்த டாபிக் ரிசர்ச் பண்ணுற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் 7 level இருக்கா அப்படிலாம் தெரியாது. ஒரு 2-3 level தான் தெரியும். பட் ஆனால் நம்ம ரொம்ப ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணுறப்போ எனக்கு தெரிஞ்சது 7 level ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணாதான் அது லாஸ்ட் அட்டைன் பண்ற அந்த லெவல் தான் வந்துட்டு அந்த லைஃப் லாங் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் லாஸ்ட் லெவலில் தான் வருது. 7வது லெவல் சொல்ல போனோம்னா நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் மீட் பண்ணிருப்போம். உங்க ஆஃபீஸ் மட்டும் இருக்கலாம், இல்லை உங்க காலேஜ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருக்கலாம். கொஞ்ச நாள் பேசிட்டு இருப்போம், இல்லை நியர்பை ஒருத்தவங்க இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே டைம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இவங்க என்னோட ஃப்ரெண்டு, இவங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. மந்த்ஸ் கூட இருக்காது, டேஸ் கூட இருக்காது. பட் ஆனால் என்ன, நம்ம ஒரு டக்குன்னு அந்த டைம் வந்து யூஸ் பண்ணிடுவோம் இல்லையா. லைக் என்னன்னா அதோட வேல்யூ புரியாம அந்த மாதிரி தான். ஸோ நம்ம ஆல்ரெடி போன டாபிக்ல பேசணும், எப்படி வந்துட்டு ஒரு ஹியூமனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வருது அப்படின்னா. ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1-1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களால பெஸ்ட் ஃப்ரெண்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் ரிசர்ச் பண்றப்போ எனக்கு வந்துட்டு தெரிய வந்தது. ஸோ எப்படின்னா இந்த மாதிரி தான், லைக் என்னன்னா அது ஹியூமனோட அண்டர்ஸ்டாண்டிங்கே ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஸ்டேஜுக்கே போக முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்துட்டு என்னென்ன லெவல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னா அக்வைண்டன்சஸ். அதாவது இந்த அக்வைண்டன்ஸ்ன்றது டெய்லி மீட் பண்ற பீப்புள் யாருனாலும் இருக்கலாம். லைக் வந்துட்டு நீங்க ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க, அங்க ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் ஹாய் பாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே வந்துட்டு அப்புறம் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு கொலீக்ஸாக இருக்கலாம், லைக் ஜஸ்ட் ஹாய் பாய். அவங்க கூட வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஒரு க்ளோஸான பாண்டாவோ இல்லாட்டினா வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு எமோஷனல் ஷேரோ இல்லாட்டினா வந்துட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனோ எதுவுமே ஷேர் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் 2 பேத்துக்குமே தெரியும், லைக் வந்துட்டு உங்களுக்கும் அவர் தெரியும், அவருக்கும் உங்களுக்கு தெரியும். லைக் என்னன்னா இப்போ என் ஆஃபீஸில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க போகிறப்ப ஸ்மைல் பண்ணுறேன்னா லைக் என்னோட ஃப்ரெண்ட் கிடையாது, அக்வைண்டன்ஸ் எல்லா கொலீக் அப்படின்ற மாதிரி தான். ஸோ வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் வந்துட்டு ஒரு கெட் டுகெதர், லைக் அப்படின்னா ஒரு மொத்தமாக கேதர் பண்ற பிளேஸ்ல ஒரு ஜிம்னு கூட வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஜிம்முக்கு நீங்க போறீங்க, ரெகுலரா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க வந்துட்டு உங்க கூட சேர்ந்து ட்ரைன் பண்ற அந்த காமன் பீப்புள் இருப்பாங்க இல்லையா மித்தவங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லைக் ஜிம்மா இருக்கட்டும், லைக் கிளப் ஆகட்டும், ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, ஒரு காமன் பிளேஸ்க்கு போறீங்க, அங்க சில பீப்புளை மீட் பண்றீங்க, அவங்களோட மேட்சஸ்க்கும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் மேட்ச் ஆகிறப்பவும் இந்த ஃப்ரெண்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்ற லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நீ ஹை பை சொல்வீங்க, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிங்க, அதுதான் ஃப்ரெண்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ். தேர்ட் லெவல் பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மோர் லைக் எப்படின்னா அந்த ஒரு கிளப் சொன்னல, ஜிம் சொன்னல எக்ஸாம்பிளுக்கு. ஸோ டெய்லி போயிட்டு இருக்கீங்க, ஒரு 1 வீக் என்ன ஆகும்னா அவங்க கூட கண்டினியூஸா நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் நீங்க கூட ரொம்ப அவங்க கூட என்கேஜிங்கா பேசிட்டு இருப்பீங்க, அந்த ஆக்டிவிட்டிஸை பத்தி பேசுவீங்க, என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலான்னு பேசுவீங்க. அந்த ஒரு லெவல் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு 1.5-2 வீக்ஸ் வரைக்கும் ஜஸ்ட் என்னன்னா ஒரு நார்மலா பேசாம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த லெவல் தான் வந்துட்டு ஆக்டிவிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லைக் என்னன்னா இது நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தீங்க, கிரிக்கெட் விளையாட போற இடத்துல உங்க கூட விளையாடுற பிளேயர்ஸா இருக்கலாம், இல்லாட்டினா வந்துட்டு நீங்க ஏதோ இடத்துக்கு போறீங்க, லைக் ஏன்னா நீங்க ஒரு கிளப் ஆக்டிவிட்டி பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு கிளப்க்கு போறீங்க, சோஷியல் கிளப்னா அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ற வாலண்டியரா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாருனாலும் இருக்கலாம் இந்த ஆக்டிவிட்டி ஃப்ரெண்ட்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா சோஷியல் குரூப் ஆர் கேஷுவல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லெவல்லாம் தாண்டி ஒரு 3 லெவல் தாண்டதுக்கு அப்புறம் தான் இந்த லெவல் வருது. ஸோ லைக் எப்படின்னா இது கொஞ்சம் ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறமா இந்த கிரியேட் ஆகிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ளோஸா இருக்க மாட்டீங்க. பட் என்னன்னா அவங்க கூட சேர்ந்து ஒரு லைக் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க, நல்லா பேச ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்க 2 பேரோட இன்ட்ரெஸ்டையும் வந்துட்டு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்க கூட பேசினா கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் பெட்டரா இருக்கும், கொஞ்சம் கான்வர்சேஷன் லைட்டா போகும். மோரோவர் என்ன நீங்க அவங்க கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எடுத்துக்க மாட்டீங்க, லைக் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் பேசுவீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, வந்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு லெவலும் வந்துட்டு கேஷுவல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வந்துட்டு சோஷியல் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாரி கேஷுவல் ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 5 லெவல் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த 5வது லெவல் தான் 4 லெவல் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் 5வது லெவல் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வருது. ஸோ இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல தான் என்ன ஆகுதுன்னா ஒரு பர்சன் மேல உங்களுக்கு எமோஷனல் இன்ட்ரெஸ்ட், அதாவது எமோஷனல் பாண்ட் கிரியேட் ஆகுது 2 பேத்துக்கும். லைக் வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது, அங்க வந்துட்டு உங்களை சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ எந்த நேரத்தில் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கூட நீங்க எதனாலும் ஷேர் பண்ணிப்பீங்க, லைக் அவங்களோட ஒரு டைம் குவாலிட்டி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நிறைய இடத்துக்கு போவீங்க வருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். லைக் என்னன்னா அவங்க கிட்ட நீங்க அட்வைஸ் கேட்பீங்க, இல்லை அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். நீங்க லவ் மேட்டர் அதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃப்ரெண்ட் டு லவ்னு கன்வெர்ட் ஆகும் தெரியுமா சில பேர் கேசஸ்ல தான். ஸோ அந்த ஸ்டேஜ் கூட இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல தான் ஆகுது. அந்த அக்வைண்டன்சஸ் ஆகும். லைக் ஏன்னா ஸ்டார்டிங்ல எடுத்ததும் இந்த லவ் வரது கிடையாது. ஸோ கொஞ்சம் வீக்ஸுக்கு அப்புறமா மந்த்ஸுக்கு அப்புறமா ஒரு இயர் கிட்ட வரப்போ ஒரு 6 மந்த்ஸ்க்கு தாண்டி போறப்போ தான் இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அதை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல வராங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது லவ்ல கன்வெர்ட் ஆகும். சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் மூலமா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா, அவங்க மேல எல்லாரும் அஃபெக்ஷனேட் வந்துருச்சுன்னா, இல்லை அது உண்மையான ஜென்யூன் லவ்வா இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு லவ் ஏதாவது உங்க கன்வெர்ட் ஆச்சுன்னா மறக்காம எனக்கு சொல்லுங்க, நம்ம அடுத்த ஸ்டோரியில அதை பத்தி பேசலாம். ஸோ என்னன்னா இதுதான் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6வது லெவல் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதெல்லாம் தாண்டி அப்பாற்பட்ட ஒரு புனிதமான ரிலேஷன்ஷிப், அதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ என்னன்னா, நீ அவங்கள வந்துட்டு ரொம்ப அவங்க கூட பயங்கர க்ளோஸா இருப்பீங்க, அவங்கள என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்க, அவங்கள பத்தி A to Z எல்லாமே தெரியும், அவங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ்ல இருந்து அவங்க பர்சனல் மேட்டர்ஸ்ல இருந்து எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு லெவல், 2 பேத்துக்குமே மியூச்சுவலா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, லைக் அவங்களோட எமோஷனல் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு அந்த ஒரு ஆப்போசிட் இண்டிவிஜுவலுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எமோஷனல் பேட்டர்ன், இவன் இந்த டைம்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவா, இல்லை இவன் இந்த டைம்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி எமோஷனல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஸ்டேஜ்ல தான், அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு ஐடென்டிஃபை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்துட்டு யாரையாச்சும் 1 month பழகிட்டு 2 month பழகிட்டு இல்லாட்டினா ஃபியூ வீக்ஸ் பழகிட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா கண்டிப்பா சொல்லாதீங்க. பிகாஸ் தே ஆர் ஜஸ்ட் யுவர் அக்வென்டன்சஸ் அப்படின்னு ஒரு லிமிடேஷன்ஸோட வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லை பின்னால் அடி வாங்குற மாதிரி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், பழிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்துட்டு லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தாண்டி இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி கடைசி வர ஸ்டேஜ் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க அப்படின்னா ஃபேமிலிக்குள்ள டைஸ் ஏற்படும். லைக் அவங்களோட ஃபேமிலி உங்களுக்கு ஃபேமிலிக்கு தெரிய வரும். லைக் என்னன்னா, நீங்க நிறைய பேர் வெளியே போவீங்க, ஜாலியாக ட்ரிப்லாம் போவீங்க, ஃபன் பண்ணுவீங்க, எல்லாமே இருக்கும். அந்த ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ணுவீங்க. கோபம் இருக்கும், சண்டை இருக்கும், இப்போ எல்லாமே இருக்கும். ஸோ வந்துட்டு சப்போர்ட் இருக்கும், லவ் இருக்கும், அட்வைஸ் இருக்கும். லைக் என்னன்னா எல்லாமே இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பீங்க, உங்களோட பிலாங்கிங்ஸை ஷேர் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி எல்லாமே. ஸோ வரது லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் எப்படின்னா, நம்ம இந்த பிரியமான தோழி மூவில பாக்குறப்போ அந்த மாதவன் பிளஸ் அந்த ஸ்ரீதேவி கேரக்டர் இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க இந்த லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து கடைசி வரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சின்ன வயசுல இருந்து வரணும் தான் அப்படின்னு அவசியம் கிடையாது. லைக் ஏன்னா சைல்டுஹுட்ல இருந்து வந்தாதான் நீங்க வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக முடியுமானா அப்படின்னா ஆப்வியஸ்லி கிடையாது. எந்த ஒரு அக்வென்டன்சஸ்னால கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக முடியும், எந்த ஒரு அக்வென்டன்சஸால கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக முடியும். ஸோ அது வந்துட்டு உங்க 2 பேத்துக்குள்ள அந்த எமோஷனல் பாண்டை பொறுத்தது. லைக் என்னன்னா, உங்களுக்கும் அவருக்கும் நல்லா மேட்ச் ஆயிடுச்சு, இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்லா மேட்ச் ஆயிடுச்சு, வைப் செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபியூ வீக்ஸ்லயோ ஃபியூ மந்த்ஸ்லயோ என்னன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்டேஜ்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, சைக்காலஜி சொல்லுது. ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போட லெவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா, நம்ம சின்னவே சொல்லுவோம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது லாங் லாஸ்டிங்கா போகணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது. பிகாஸ் அந்த இடத்துலையும் எமோஷனல் சப்போர்ட்டும் எமோஷனல் பாண்டும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது இல்லாம ஜஸ்ட் நீங்க ஒரு 2 பேத்துக்கும் ரொம்ப வருஷமா தெரியுது அப்படின்றதுக்காக 2 பேர் சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க, தயவு செய்து மாத்திக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போட 7 லெவல்ஸ் பிளஸ் என்னென்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டாபிக் கொஞ்சம் பெரிய டாபிக் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நிறைய அதை பற்றி அதிகமாக பேசலாம். அடுத்து நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் க்ளூ கொடுத்துறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சயின்ஸ் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆஃப் பேட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போட பிரேக்கப். ஓ மை காட், அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய கொடுமையான விஷயங்க. லவ் பிரேக்கப்பை கூட வந்துட்டு சஸ்டெயின் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடலாம் லைஃப்ல. பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்போட பிரேக்கப்பை கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது. ஸோ எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் ஆகுது, ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம கம்மிங் வெனஸ்டே எபிசோட்ல பார்க்கலாம். இன்னொரு சின்ன ப்ராப்ளம், கம்மிங் வெனஸ்டே வந்துட்டு எபிசோட் ஷோரா போஸ்ட் பண்ண முடியும்னா சாரி ஃப்ரைடேலையா சாரி மறந்துட்டேங்க, டே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ கம்மிங் ஃப்ரைடே கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னால நீங்க அந்த எபிசோட் பார்த்தினா உங்களுக்கு கமெண்ட்ஸ் எனக்கு நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். மறக்காம நம்ம பாட்காஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், யூடியூப் மியூசிக் அண்ட் ஆப்பிள் பாட்காஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம கேளுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்க கூட பர்சனல் டிஎம் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் என்னன்னா imaditya.off, அது அஃபிஷியல். ஸோ அதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு நான் உங்களுக்கு கூட நீங்க தாராளமா பேசலாம். ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு உங்களோட விர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ வந்து நீங்க எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கலாம், வைக்காம போகலாம், அது வந்துட்டு இட்ஸ் அப் டு யுவர் மைண்ட். ஸோ நான் உங்க விர்ச்சுவல் ஃப்ரெண்ட், அதே சொல்லிக்கிறேன், விர்ச்சுவல் ஃப்ரெண்ட் தான். ஸோ அது என்னன்னா நீங்க கூட என்னன்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இட்ஸ் ஓப்பன் ஸ்பேஸ். உங்களோட டாபிக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் நீங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி சொன்ன இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். ஸோ எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியா தூங்குங்க. ஸோ எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஃப்ரைடே மீட் பண்ணலாம். Until that, signing off. I am your Aditya. Good night. Take care. Bye bye.